பேரன்பும் பெருங்கோபமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப சாதாரணமான ஒரு படமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் போட்டு பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் இன்டர்வலுக்கு மேலே பயங்கரமான ஒரு விஷயத்த சத்தமே போடாமல் வச்சிருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர். இந்த தெருவுக்கு 4 பேர் பார்த்தீங்க அப்படின்னா என் ஜாதி தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி வெறி போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு தண்டனையை இந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது. கத்தி கிடையாது, ரத்தம் கிடையாது, தழும்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் சாகர வரைக்கும் நரக வேதனை அனுபவிக்கணும். அந்த மாதிரி ஒரு தண்டனையை ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா வில்லங்களுக்கு கொடுக்குறாரு. ஹீரோவோட ஊர், அதாவது தெரிஞ்சோ திறமையோ வேற ஜாதியில இருந்தோ வேற மதத்துல இருந்தோ யாரோ ஒரு பொண்ணு மருமகளை மட்டும் இந்த பக்கமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற ஒரு ஊர். ஹீரோவோட ஊர் கட்டுப்பாடு ஹீரோக்கு தெரியும். ஹீரோ வெளியூருக்கு பாத்தீங்க அப்படின்னா படிக்க போறாரு. அந்த இடத்துல லவ் ஆயிருது. ஹீரோயின் கிட்ட சொல்ல முடியல, என்ன லவ் பண்ணாத என் ஊர் இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. ஹீரோ ஊர்ல இருந்த டைம்ல ஹீரோயின் வேற ஜாதிக்கார பொண்ணு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் ஹீரோயினை ஒரு காட்டுக்குள்ள ஓட விட்டு எரிச்சு கொள்றான் வில்லன். கொண்டுட்டு என் ஜாதியோட பெருமை நிலநாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க அந்த 2 பேர். அப்படியே கட் பண்ண ஒரு 20-25 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கழியுது. வில்லனோட பசங்கள பெரிய ஆயிடுறானுங்க. வில்லன் தன்னோட பையனுக்கு எம்பி சீட்டு வாங்கி கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்துடுறான். தன்னோட பையனை எம்பி சீட்டுக்கு நாமினியா அனௌன்ஸ் பண்ற போறதுக்கு முன்னால ஹீரோ கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஹீரோ வந்து வில்லன் கிட்ட சொல்றாரு, 20-25 வருஷமா பாலையும் தேனியும் ஊட்டி உன் ஜாதி பெருமையெல்லாம் சொல்லி வளர்த்திய உன் பையன் அவன் ஃபர்ஸ்ட் உன் ஜாதிக்காரனே கிடையாது. நீ எந்த குலத்தை தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு நினைக்கிறியோ அந்த குடும்பத்தில் பிறந்தவன் அவன் வந்து ஃபர்ஸ்ட் உன் பையனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ வில்லனோட வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. வில்லனோட குழந்தை பிறக்கும் பொழுது ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய மாற்றி வச்சுட்டு வேற குழந்தைய அங்கே வச்சிருவாரு. ஸோ இத்தனை நாளாக நம்ம ஜாதி பெருமையெல்லாம் சொல்லி வளர்த்த நம்ம ஜாதியோட சின்னமாக்கனா தன்னோட பையன் தான் பையனே இல்லை இந்த ஜாதிக்கார பையனா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஒன்றையும் யோசிச்சு பாருங்க வில்லனோட ரியாக்ஷனை. அவன் வேற ஜாதிக்கார பையன் சொல்லிட்டு அவனை வெட்டவும் முடியாது, அவன் என் பையனே இல்லைன்னு சொல்லிட்டு ஓட்ட துரத்தவும் முடியாது. திருடனுக்கு தேர் கொட்டுற மாதிரி அப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கொடூரமான தண்டனையை ஹீரோ பார்த்தீங்க வில்லன்களை கொடுத்துருப்பாரு இந்த படத்தில்.